அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் எப்படி ஏற்றுகின்ற இதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஆ என்னோட பழைய பெயர் அசோக் குமார். எனது சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஆ நான் இந்த இஸ்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் கிடைச்சது. அவன் பேர் அமீர். அவர் பீகார்காரரு. அவன் என் ஃப்ரெண்டுக்கு என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ அவங்ககிட்ட நான் பேசல வாக்க கேட்டேன் நானு. இந்த உங்களோட கோயிலுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்டேன். இஸ்லாம் பள்ளிக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறப்போ, அவன் வரலாங்கண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்தோன்னே அப்புறம் நான் பள்ளிகள் போய் தொழுகை முறையை நான் கற்றுக்கிட்டேன். அப்போது அவ்வளோலாம் செஞ்சுட்டு தொழுதேன். அப்போ எல்லாருமே ஒரே நேர்வரிசை நின்று சம உரிமையாக சம நிலையாக நின்று தொழுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதை வாரமாக செய்கிறக்கு ஆரம்பித்தோம். வெள்ளிக்கிழமைனா ஜுமாவுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கப்போ அதே மாதிரி இன்னும் நானும் வேலை செஞ்சுட்ருக்கிறப்போ அவங்க அப்பா மவுத்தாகிறாரு. மவுத்தானோடனே நானும் அவனும் ஸ்பாட்டில் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பா மவுத்தான அந்த சடத்தை நாங்கள் இது பண்ணுறப்போ அங்கே அடி கழுவுறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஏன்னா ஒரு மனிதனோட பாடியை இந்தளவுக்கு சுத்தமாக செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மவுத்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பீகாரே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம் எனக்கு ரொம்ப கிடைக்காது. எப்படி இஸ்லாமை போய் நான் அணுகிறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே உலக வாழ்க்கை போலவே வாழ்ந்துகிட்டே இருந்தேன். சம்பாதிக்கிறது அப்படியே நான் உலகம் எப்படி போகுதோ அதே வாழ்க்கையில் போயிட்டு இருந்தேன். இப்போது எங்கள் அண்ணன் புள்ள கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இப்போ அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போது நான் அதே மாதிரி தான் தாடி விட்டுக்குவேன். முஸ்லீமாக தான் எல்லாருமே எனக்கு முஸ்லீமான்னு தான் கேட்பாங்க. இப்படி தான் இருந்தேன். அப்போது நான் எங்கள் அண்ணன் புள்ள அட்மிட் ஆகியிருந்தாங்க. பக்கத்தில் பானுன்றவங்க அவங்களும் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் அப்போ போகிறப்போ அவங்க என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன யார் அப்படின்னு கேட்குறப்போ எங்கள் சித்தப்பா அது அப்படின்னு சொல்கிறப்போ அவர் பார்த்தா முஸ்லீம் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாமியரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். களிமா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் களிமா சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் இஸ்லாம மார்க்க கல்வி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுக்கு தயாராகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன். அப்போது விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையம். சரி, ஓகே, நாங்கள் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழித்து நான் விழுப்புரத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தேன். என் மனைவி அப்போது நிறைய அந்த டைமில் என்னை அனுப்புறதுக்கு அவங்க நிறைய என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் போகிறப்போ எனக்கு நிறைய அவங்களே ஒரு லெட்டர் கூட எழுதி கொடுத்தாங்க. எங்கள் கணவர் இஸ்லாம் மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் கூட எனக்காக எழுதி கொடுத்தாங்க. நான் சரி, ஓகே, நம்ம ஒரு இஸ்லாம அடிப்படையில் இஸ்லாம் கற்றுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதோட விழுப்புரம் வந்தேன். விழுப்புரம் 3 மாதம் அங்கே கல்வியை கற்றுக்கிட்டேன். அங்கே இருந்த எல்லா அஜ்ரத்துகளும் எல்லாமே எனக்கு நல்ல முறையாக இஸ்லாம் எப்படி இருக்கணும், என்ன இது எப்படி இருக்கணும்னு ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு நல்லபடியாக எல்லாம் கற்று முடிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் என் ஊருக்கு போனேன். அப்போது ஊருக்கு போகிறப்ப எனக்கு ஒரு பேரதிர்ச்சி தான் இருந்தது. என்னையே வழி அனுப்பி வச்ச என் மனைவியே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போனோன்னே என்னை ஏற்றுக்கலை. அவங்க பேரண்ட்ஸு அவங்க நிறைய பிரச்சனையினால என்னை ஏற்றுக்கலை, என்னை தவிர்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக எங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஆகுது. அப்புறம் நான் கேட்குறேன், ஏன் எதனால் அப்படின்லாம் கேட்குறேன். இல்லை, நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் நிறைய யோசித்தேன். அப்புறம் எனக்கு யாருக்கிட்ட போய் என்னன்னு பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான்
மறுபடியும் நான் படித்த இடத்துக்கே நான் ஃபோன் பண்ணேன். அப்போ எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சரி, ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லலை. அப்போவும் என்னை கேட்கல. வந்தோடனே ஏங்க நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் பர்சனலாக அப்புறம் எல்லாத்தையும் சொன்னேன். இந்த மாதிரி என்னை அனுப்பி வச்சவங்க இப்படி மறுபடியும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாம். என்னையும் ஏற்றுக்கல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருங்க, எல்லாம் எல்லாமே லேசாக்குவோன்னு சொல்லிட்டு என்னை மறுபடியும் இங்கேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. நான் இங்கே விழுப்புரம் கோபி ஸ்பாட்டா கம்பெனியில் வேலை செய்கிறேன். இப்படியே போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இஸ்லாம் இங்கே வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, இஸ்லாம்னாலே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் தான் இங்கே நிறைய பேர்த்துக்கிட்டேயும் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தை உடைக்கணும். ரெண்டாவது, இங்கே யாரையும் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. நம்மளே நம்ம இஸ்லாம் முறைப்படி நம்ம வாழணும். அது மற்றவங்களுக்கு அது பதில் சொல்லணும்னு நான் இது பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.